நாம் தமிழர் கட்சிக்குள்ளாகவே தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கட்சியுடைய மகளிர் அணி பாசறை செயலாளரான காளியம்மாள். காளியம்மாள் ஏற்கனவே சீமானால் பிசிறு என்று விமர்சிக்கப்பட்டு கட்சிக்குள்ள ஒரு பெரிய கலகம் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் நித்யானந்தாவுடன் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஃபிகர் என்கிறார். ஆனால் எங்க அக்கா காளியம்மாளை பிசிறு என்று சொல்லிவிட்டாரே என்று காளியம்மாளுடைய ஆதரவாளர்கள் சீமானுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நேற்று, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று காளியம்மாளுக்கு பிறந்த நாள் வந்திருக்கிறது. காளியம்மாளுடைய பிறந்த நாளை நாம் தமிழர் கட்சி எப்படி கொண்டாடியதுன்னு இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் முட்டிக்கிச்சு என்பதால் நேற்று காளியம்மாளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதா வேண்டாமா, காளியம்மாளுக்கு வாழ்த்து சொல்வதா வேண்டாமா என்று நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய மனக்குழப்பமே ஏற்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா காலையில இருந்து காளியம்மாளுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி அந்த கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய சமூக வலைதள கணக்குகளில் கட்சியில் யாரோ அல்லுசிலுக்கு பிறந்த நாள் வந்தால் கூட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அட்டு போட்டு சொல்லி அந்த பிறந்த நாளுக்கு கீழே வந்து ரீட்வீட்டு லைக்குன்னு சொல்லிட்டு தம்பிகள் வந்து ஒரே அமகலம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கட்சியுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர், மகளிர் அணி பாசறையுடைய செயலாளர், 3 முறை தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தவர், அத்தகைய பெருமைகளை எல்லாம் கொண்ட காளியம்மாளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்கு கூட கட்சிக்காரர்கள் தயங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு காளியம்மாளுக்கு பிறந்தநாள் வந்தபோது கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அந்த பிறந்த நாளை மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவாக, அவங்களுக்கு எல்லாமே சமூக வலைதளத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், ஃபேஸ்புக்கில் அதை ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க, ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் கொண்டாடுவாங்க. அந்த வகையில் கடந்த ஆண்டு காளியம்மாளுடைய பிறந்த நாளை நாம் தமிழர் பிரமுகர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் இந்த வருஷமும் சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் பெருசாக பிரச்சனை முட்டிக்கிட்டு நிற்குது. இந்த நேரத்தில் நம்ம காளியம்மாளுக்கு வார்த்தை சொல்லி அது சீமானுடைய கவனத்துக்கு போய் அதனால் நம்மளுக்கு கட்சியில் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமுக்கமாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த கட்சியில் வாழும் சீமான் என்று அந்த கட்சியின் இளைஞர்களால் அழைக்கப்படக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் நேற்று காலையில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்ப்போம். சீமானே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ஏன்டா வாழும் சீமானு பட்டம் குடிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பார்த்து அவனுங்க வந்து பேசுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு தற்கொலைகளை கொண்ட கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. அதை விட்டுருவோம். இடும்பாவனம் கார்த்திக் காளியம்மாவின் பிறந்த நாளான நேற்று ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு பதிவை வந்து போட்டிருக்கிறார். அந்த பதிவை வைத்து அவருடைய அந்த அரசியல் முன்னகர்வு எது அப்படிங்கிறது நம்ம வந்து கெஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கிறது. ஒரு ஊடக செய்தியை அவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் போட்டு ஒரு குடும்பத்துக்குள் நடந்த வன்முறையையும் மோதலையும் ருசிகர சம்பவம் என எழுதுவது அபத்தம் இல்லையா, வாழ்க ஊடக அறம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியற்றப்பட்டு இருக்கிறார். அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகராறின் போது கள்ளக்காதலனை விடுவிக்க கணவரின் மர்ம உறுப்பை கடித்து துண்டாக்கிய மனைவி, வேலூர் அருகே ருசிகர சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. இந்த செய்தியில் ருசிகரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம இடும்பாவனம் கார்த்திகை அரசியற்றம் செய்ய கொள்ள வைத்திருக்கிறது. இடும்பாவனம் கார்த்திக்குடைய இந்த பயம் நியாயமானது. சமீபத்தில் இது மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கி அவருடைய பெயர் வந்து சமூக வலைதளங்கள் அடிப்பட்ட எல்லோருமே அறிஞ்ச ஒரு விஷயம் தான். இது மாதிரி சம்பவம் எதுவும் தனக்கு ஏதாவது நடந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அச்சம் வந்து அவருக்கு இருப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அந்த செய்தி என்னன்னு பார்ப்போம். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பத்தை அடுத்த காங்குப்பம் ஊராட்சி துரைமூலை கிராமத்தை சேர்ந்தவர் ஒருத்தர், ஒரு தொழிலாளி. அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. துரைமூலை கிராமத்தில் ஆடி மாதத்தை ஒட்டி திருவிழா நடைபெற்று வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு கிராமத்தில் தெருக்கூத்து நடைபெற்று இருக்கிறது. தெருக்கூத்தை பார்த்துவிட்டு அந்த தொழிலாளி அவர் வந்து வீட்டுக்கு போயிருக்கிறார். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இவர் தெருக்கூத்து பார்த்துட்டு இருந்த அந்த டைமில் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து கூத்து பண்ணியிருக்கலாம். அவர் மனைவியுடன் ஒரு கள்ளக்காதலன் இருந்திருக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த கணவர் வந்து அந்த கள்ளக்காதலனுடனும் மனைவியுடனும் சண்டை போட்டிருக்காப்புல. இந்த சண்டையில் கைகலப்பு ஆகியிருக்கிறது. கைகலப்பு முத்தி போயிட்டு அந்த தொழிலாளியுடைய அந்த அந்தரங்க உறுப்பை வந்து அவருடைய மனைவி வந்து வாயால் கடித்து 2 துண்டாகி போயிருக்கிறது. 2 துண்டாகி போனதுமே அவர் வந்து அலறி இருக்கிறாரு. அக்கம் பக்கத்தினவர்களாக திரண்டு உடனடியாக சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சை லோக்கலில் கொடுத்துட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அந்த தொழிலாளி வந்திருக்காரு. அவருடைய மனைவி வந்திருக்காங்க. அந்த கள்ளக்காதலர் 3 பேரும் வந்திருக்காங்க. 3 பேரும் வர்றப்போ சோதனை மேல் சோதனையாக அவர்கள் வந்த அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் வேற விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இதுதான் அந்த செய்தி. இந்த செய்தியை ஏன் இடும்பாவனம் கார்த்திக் நேற்று குறிப்பாக வெளியிட்டு யாரை கண்டனம் தெரிவிக்கிறார், எதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார், இந்த செய்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும்
என்ன தொடர்பு? ஒரு இடமே நமக்கு வந்து புரியவில்லை. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியினர் இது போன்ற கள்ளக்காதல் தொடர்பான செய்திகள்ல வந்து அவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் மீது இது மாதிரியான கள்ளக்காதல் குற்றச்சாட்டும் இருக்கிறது. சில பேர் சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் என்கிற கட்சியையே பெயரை மாத்தி நாம் கள்ளக்காதலர்னு வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது காளியம்மாளின் பிறந்த நாளான நேற்று எதற்கு சம்பந்தம் இல்லாமல் இடும்பாவன கார்த்திக் ஒரு கள்ளக்காதல் செய்தியை பதிவிட்டு அதுதான் ஊடகாரமான்னு கேட்டிருக்கிறது என்ன கணக்குனே நமக்கு புரியல. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கை தலைமையேற்று நடத்தக்கூடிய சுனந்தா தாமரை செல்வன் இந்த அம்மா வந்து ட்விட்டர்ல ஃபேஸ்புக்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அந்த கட்சியுடைய ஐடி விங், அந்த கட்சியுடைய ஐடி விங்னா என்ன, அந்த கட்சியில் எந்த மாதிரியான ஐடி விங் செயல்பாடுகள் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஆடியோ வரும். ஆடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினர் வந்து பேசுவார்கள். இந்த கட்சியுடைய ஆடியோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஐடி விங்கு, அதுக்கு ஒரு தலைவர். ஓகே, நேற்று சுனந்தா தாமரை செல்வன் அவர் ஏதாவது காளியம்மாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று போய் பார்த்தப்போ அதற்கு பதிலாக அவர் வேற ஒரு செய்தியை, வேற ஒரு கண்டனத்தை இடும்பாவனம் கார்த்திக் ஸ்டைலில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சுனந்தா தாமரை செல்வனுடைய பக்கத்தை போய் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா, சுனந்தா தாமரை செல்வன் காளியம்மாளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நட்புல இருந்தவங்க. கடந்த பிறந்த நாளின் போதெல்லாம் முதலாளாக சுனந்தா தாமரை செல்வன் தான் காளியம்மாளை வாழ்த்தியிருந்தாங்க. அப்படிப்பட்ட சுனந்தா தாமரை செல்வன் என்ன போட்டிருக்காங்கன்னா, கண்ணன் தனலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு பொறுக்கி. இந்த பொறுக்கி என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய சமூக வலைதளத்தில் அவர் போட்டு இருக்கக்கூடிய பதிவுக்கு கீழே போயிட்டு மிக ஆபாசமாக அப்படி இப்படின்லாம் வந்து அவன் வந்து திட்டி வச்சிருக்கான். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை மிக ஆபாசமாக திட்டி வச்சிருக்கான். இதை தவிர்த்து விட்டு அவன் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரோடு அவனுக்கு என்ன முன்பகை இருக்கிறது, என்ன பின்பகை இருக்கிறதுன்னு தெரியல. அவன் இப்போ வந்து அரெஸ்ட் ஆகி இருக்கிறான். அவன் வந்து காவல்துறை அதிகாரியை, அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தது, ஆபாசமாக பேசியது போன்ற பிரிவுகளில் அவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான். இதற்கு வந்து இந்த சுனந்தா தாமரை செல்வன் வந்து வக்காலத்து வாங்கி சகோதரர் கண்ணன் மீது காவல்துறை அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்து விட்டார் என்று வழக்கு பதிந்துள்ளார்கள். ஒரு ஊபிக்கு அவர் மொழியில் கண்ணன் பதில் சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லியிருக்கிறார்? பதில் சொல்லியிருக்கிறார். இது வந்து இவர் வந்து யாருக்கோ பதில் சொல்லியிருக்கிறாரு, இது வந்து ஐபிஎஸ் அதிகாரிக்கு சொன்னதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுனந்தா தாமரை செல்வன் நேற்று வந்து அதிகாரத்துக்கு எதிரான அந்த அம்மாவுடைய மனக்குமுறலை கொட்டியிருக்கிறாங்க. இப்படியாக நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய நிறைய பிரமுகர்கள் வந்து காளியம்மாளுடைய பிறந்த நாளை அப்படியே கடந்து போயிட்டாங்க. சாட்டை துரைமுருகன் பக்கத்திலும் போய் பார்த்தபோது நேற்று சாயங்காலம் வரைக்கும் இடி போன்ற ஒரு மௌனம் தான் நிலவியது. இந்த நேரத்தில் ஒரு ட்விஸ்ட். சாயங்காலம் 5 மணிக்கா போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு பிறகு எழுந்து உக்காந்த சீமானு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கார்டு போட்டு திடீர்னு காளியம்மாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. இது நாள் வரை காளியம்மாளுக்கு சமூக வலைதளத்தில் சீமான் வாழ்த்து தெரிவித்ததே கிடையாது. நான் வாழ்த்துற லெவலுக்கு நீ எல்லாம் தகுதி கிடையாது, நீ ஒரு பிசுறு, அந்த ரேஞ்சிலேயே வந்து அவர் காளியம்மாளை வைத்திருந்தார். ஆனால் காளியம்மாள் தனக்கு போட்டியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டிக்கு சவால் விடக்கூடிய வகையில் இப்போது வளர்ந்திருக்கிறார் என்கிற அச்சத்தாலோ என்னவோ நேற்று சாயங்காலமா ஆற அமர சாவகாசமா ஒரு வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அந்த வாழ்த்துல வந்து வழக்கம் போல சீமானுடைய அந்த சொற்சிலம்பம் எல்லாம் நல்ல வகையாக வந்து மாட்டியிருக்கிறது. மண்ணுக்கும் மக்களுக்குமான மாற்று அரசியலை கட்டி எழுப்பி வரும் நாம் தமிழர் கட்சியினும் மக்கள் இராணுவத்தின் முதன்மை தளபதிகளுள் ஒருவராக திகழும் என்னுயிர் தங்கை பி காளியம்மாள் அவர்களுக்கு அன்பு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து ஒரு வார்த்தை தெரிவிச்சிட்டாரு. காலையில இருந்து சீமானுக்கு பயந்து காளியம்மாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்காத நாம் தமிழர் கட்சி பிரமுகர்கள் எல்லாம் அதற்கு பிறகு பயந்து விட்டார்கள். குறிப்பாக சாட்டை துரைமுருகன் இமீடியட்டா சீமானுடைய அந்த ட்விட்டரை வந்து ரீஷேர் பண்ணி அக்கா காளியம்மாளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டதுக்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் மற்ற பிரமுகர்களும் காளியம்மாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. கடந்த பிறந்த நாளின் போதெல்லாம் காளியம்மாளுக்கு சாதாரண ஒரு தொண்டன் வாழ்த்து தெரிவிச்சிருந்தா கூட ஒவ்வொருவருக்கா போயிட்டு நேரில் போய் நன்றி தம்பி, நன்றி அண்ணா, நன்றி அக்கா, நன்றி உடன்பிறப்பே அப்படின்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்த காளியம்மாள் இந்த முறை அவருடைய பிறந்த நாளுக்கு அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமானே வாழ்த்து தெரிவித்த போது கூட அந்த வார்த்தை வந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு நன்றி சொல்லாமல் சீமானை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக தன்னை பிசுறுன்னு சொன்ன சீமானை ஒரு பிசுறாகத்தான் காளியம்மாள் மதிக்கிறாங்க அப்படின்னு அந்த கட்சி தொண்டர்கள் வந்து புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கிடையே நாம் தமிழர் கட்சியில இன்னொரு பஞ்சாயத்தும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கட்சியில இருந்து அப்பப்ப வந்து நிறைய பேரை வந்து துரத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கசாப்பு கடையில் ஆட்டை பலி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து வேற கட்சிகளுக்கு போய் பொழப்ப தொடர்றாங்க. சில பேர் வந்து நாங்கள் தான் நாம் தமிழர் கட்சியே அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த திரள் நிதியிலிருந்து பங்கு கிடைக்குமா, அல்லது இனிமேல் திரள போகக்கூடிய நிதியிலிருந்து நாம் ஒரு பங்கு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாளே அது போன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். தேர்தலில் மயிலாடுதுறையில் போட்டி போடும்போது அவர் தனியாக திரள் நிதி வாங்கினாங்க தான் சீமான் வந்து அவரை பிசுறுன்னு
திட்டினதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில் வந்து மதுரையில் இருக்கக்கூடியவர் பொறியாளர் வெற்றிக்குமரன். இவர் கட்சியுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அதாவது சீமானுக்கு அடுத்த நிலையில பதவிப்படி பார்த்தீங்கன்னா, சீமானுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் வெற்றிக்குமரன். வெற்றிக்குமரன் தான் ஒரு காலத்தில் வந்து மதுரைக்கு அந்த பக்கம் சீமான் எங்கே போனாலும் காரை எடுத்துகிட்டு வந்து சீமான் தங்குற செலவு, பாண்டியலாஜியில் ரூம் போடுற செலவு, எல்லா செலவையும் பார்த்து கொண்டிருந்தவர் இந்த வெற்றிக்குமரன் தான். நாம் தமிழர் கட்சி சீமான் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்த சீமானுடைய ஆதரவாளராக, நண்பராக இருந்து கட்சியிலும் வந்து சேர்ந்தவர் வெற்றிக்குமரன். அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அவருடைய வாட்ஸ்அப் பக்கத்தையே நாம் தமிழர் கட்சியினர் இப்போது முடக்கி விட்டார்கள். முன்னாடி சில காலத்துக்கு முன்பாக வெற்றிக்குமரனை பொய் புகார் சொல்லி நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் தூக்கிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அதற்கு பிறகு அவர் வந்து தனியாக நாங்கள் தான் உண்மையான நாம் தமிழர் கட்சி, நான் தான் கட்சியுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அயல்நாடுகளிலிருந்து குவிந்து கொண்டிருக்கிறது இல்லையா, வாட்ஸ்அப் மூலமாக இவர்களுக்கு வந்து தண்டல் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதில் அவர் சைடில் அவர் வச்சுக்கிட்டு இருந்த அவர் திரட்டி இருந்த அந்த திரள் நிதி புரவலர்கள் எல்லாம் அவர் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் அவருடைய அந்த வாட்ஸ்அப் செயலியே வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப்பை வந்து வேறு ஏதோ ஒரு பேரில் சொல்லுவாங்க, பகிரின்னு சொல்லுவாங்க. அந்த பகிரி செயலியே வந்து நாம் தமிழர் கட்சியை ரிப்போர்ட் அடித்து தூக்கியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் கிரைம் செய்யக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் பக்கம் இது அப்படின்னு சொல்லி அதை ரிப்போர்ட் அடித்து தூக்கியிருக்கிறாங்க. இதை அடுத்து தான் அவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து நாம் தமிழர் கட்சியினருக்கும் சேர்த்து அவருடைய ஆதரவாளர்களும் சேர்த்து கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாங்கள் புறப்புக்கணிக்கப்பட்டு ஏறத்தாழ 1.25 ஆண்டுகளாக காத்திருந்தோம். பிற கட்சிகளிலிருந்து அழைப்புகள் வந்த போதிலும் கூட ஏற்க மனமற்று அவரவர் அலுவலர்களை பார்த்து கொண்டிருந்தோம். பல்வேறு தரப்பினர், குறிப்பாக அயலகத்தில் வாழ்கின்ற தமிழ் உறவுகள், நம்ம சொன்னல அந்த திரள் நிதி புரவலர்கள், அவங்க தான் ஈழத் தமிழ் உறவுகள் அதே தான் உள்ளிட்ட பலர் நீங்கள் திராவிட கட்சிகளில், தேசிய கட்சிகளில் இணைந்து விடக்கூடாது என்றும், தமிழ் தேசிய அரசியலை விட்டு ஒதுங்கக்கூடாது என்றும் மீண்டும் மீண்டும் கோர்ட்டுக் கொண்டதற்கு இணங்கவே ஒரு மாற்று தமிழ் தேசிய கட்சியை தொடங்குவது என்று தீர்மானித்தோம். அதாவது நாம் தமிழருக்கு போட்டியா இன்னொரு நாம் தமிழரை வந்து அவர்கள் வந்து தொடங்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். அதற்காக திரள் நிதியை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் தான் அவர் லெட்டரில் சொல்கிறாரு, பிறகுதான் தமிழ் உணர்வாளர்களையும் சிறு சிறு இயக்கங்களாக களமாடி கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பாவோம் என்ற நல்ல நோக்கத்தில் மட்டுமே இந்த வேலையை தொடங்கினோம். யாரையும் பிரித்து இழுத்து வரவோ அல்லது நாம் தமிழர் கட்சியை உடைக்கும் நோக்கமோ எங்களுக்கு துளியளவும் கிடையாது. தமிழ் தேசியத்தை உயிராக கருதக்கூடியவர்கள் அரசியல் அனாதைகளாகிவிடக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காகவே ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம் என்று அறிவிப்பை செய்து ஆரம்பித்தோம். அதாவது ஒரு வாட்ஸ்அப் குழுவை அமைச்சு தமிழ் தேசிய ஆர்வலர்களை எல்லாம் உலகம் இங்கும் இருக்கக்கூடிய ஆர்வலர்களை எல்லாம் திரட்டி அவர்களிடம் நிதி வாங்கி இவங்க ஒரு புது அமைப்பை, நாம் தமிழருடைய ஒரு ப்ராக்சி அமைப்பை, ஒரு டூப்ளிகேட் அமைப்பை, ஒரு மிரர் அமைப்பை ஆரம்பிக்கிறதா வந்து இவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. தேசிய தலைவர் வழியில் இணைவோம் என்று தலைப்பிட்டு தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் புகைப்படத்தை முகப்பில் வைத்து இந்த குழுவை தொடங்கினோம். இதை பொறுத்து கொள்ள முடியாத பாக்கியராசன் மற்றும் சுனந்தா ஆகியோர் விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் எனவும் அவர்களின் தலைவன் பிரபாகரனின் படத்தை முகப்பு படமாக வைத்திருக்கிறார்கள் எனவும் தீவிரவாதி பிரபாகரன் வழியில் அவர்கள் இயங்குவதாகவும் குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று வாட்ஸ்அப் நிறுவனத்தாருக்கு புகாரை அளித்து எம்மை முடக்க நினைத்து எமது குழுவை முடக்கி இருக்கிறார்கள். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, வாட்ஸ்அப்பில் நாங்கள் பிரபாகரனுடைய படத்தை வச்சுருந்தோம், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரள் நிதி திரட்டாளரான பாக்கியராஜன் சேவும் அந்த கட்சியுடைய ஐடி விங் செயலாளரான சுனந்தாவும் சேர்ந்து கொண்டு எங்களை வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறோம், பிரபாகரன் ஒரு தீவிரவாதின்னு சொல்லி வாட்ஸ்அப்புக்கு அவங்க புகார் அனுப்பி அந்த புகாரின் மூலமாக எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் குரூப்பை கலைச்சி விட்டாங்க. இதனால் எங்களால் கட்சி கட்ட முடியல, இதனால் எங்களால் தமிழ் தேசிய ஆதரவாளர்களை இணைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொறியாளர் வெற்றிக்குமரன் நாம் தமிழர் கட்சியுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இவர் வந்து நேற்று வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் சுனந்தாவையும் பாக்கியராஜனையும் ரொம்ப கேவலமாக நாக்க புடுங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவர் வந்து விமர்சிச்சிருக்கிறார். பாக்கியராஜன், திருமதி சுனந்தா ஆகியோருக்கு நான் சொல்வது என்னவென்றால், இவ்வளவு இழிவான மலிவான செயலை அறச்சிந்தனை கொண்ட தமிழினத்தில் பிறந்த எவரும் செய்ய மாட்டார்கள். சமூக ஊடகங்களில் உங்களின் வலிமையை பயன்படுத்தி எங்களை அழிக்க நினைக்கலாம். ஆனால் களத்திற்கு நீங்கள் வந்துதானே ஆக வேண்டும். வாருங்கள், காத்திருக்கிறோம். நல்ல அரசியலை யார் செய்கிறார்கள் என்று மக்கள் தீர்மானிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமாக என்ன தெரிய வருகிறது என்றால், பிரபாகரன் படத்தை வச்சு நாங்கள் மட்டும் தான் கலெக்ஷன் பண்ணுவோம், வேற யாரும் எங்களுடன் போட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நினைக்கிறது. அதனால்தான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே பிரபாகரனை ஒரு தீவிரவாதி என்றும் பிரபாகரனுடைய புலிகள் இயக்கம் ஒரு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லி அவர்களை ஆதரிக்கக்கூடிய பொறியாளர் வெற்றிக்குமரன் போன்றவர்களுடைய வாட்ஸ்அப் பக்கங்களை எல்லாம் முடக்கக்கூடிய வேலைகளில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த சம்பவமும் நேற்று
காளியம்மாள் பிறந்த நாளையொட்டி நடந்திருக்கிறது. காளியம்மாள் பிறந்த நாளுக்கு தான் ஏன் வாழ்த்து சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்கு சுனந்தா சொல்லக்கூடிய காரணம் இதுவாகவும் இருக்கும். வெற்றிக்குமரனுடைய வாட்ஸ்அப் பக்கத்தை முடக்குவதற்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் புகார் மேலே புகாராக கொடுத்துட்டு இருந்தோம். அதனால் காளியம்மா அக்காவுக்கு எங்களால் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல முடியல அப்படின்னும் சுனந்தா சொல்லக்கூடும். அதையும் காதில் கம்மல் போட்டுட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் தொண்டர்கள் நம்ம தான் செய்வார்கள். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.